யார் முதல்வர் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி தொங்கு சட்டமன்றம் கூட நிலவி வரும் சூழ்நிலையில தான் இருக்குது. ஸோ யார் முதல்வர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? ஓகே. அப்ப ஜாதக ரீதியா ஆராய்ஞ்சோம் அப்படின்னா, இப்ப குரு மிதுனத்துல இருக்காரு. அடுத்து கடகத்துக்கு போவாரு. தலைவர்கள் எல்லாமே பார்த்தா, கடகம், சிம்மம், கன்னி ராசிக்காரங்களா வர்றாங்க. அப்ப குரு அடுத்தடுத்து போற ராசிகள்லயா தலைவர்கள் இருக்காங்க. விஜய் சார் கடக ராசி. அடுத்து ஸ்டாலின் சார் சிம்ம ராசி, சீமான் சார் சிம்ம ராசி. கன்னி ராசி எடப்பாடி சார். அப்ப இவங்க எல்லாமே அடுத்தடுத்த ராசிகள்ல வர்றாங்க. இப்போ இதுல அப்போ யார் முதல்வர் ஆவாங்க அப்படின்னா, நம்ம ரூல் என்ன சொல்லிருச்சு? ஸ்டாலின் சார் தான் முதல்வர்னு சொல்லிருச்சு. அப்போ ஜோதிடப்படி ஸ்டாலின் சார் தான் முதல்வர். இருப்பினும் நம்ம எலெக்ஷன் நடந்தப்போ குரு புதன் பரிவர்த்தனை. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்போ குரு புதன் பரிவர்த்தனை இல்லை. அப்போது எலெக்ஷன் நடந்த நாள் ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப சப்போர்ட். ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் நாள் வந்து ஸ்டாலின் சாருக்கு சப்போர்ட் குறைவாக இருக்குது. அப்போ என்ன? ஆட்சியை பிடிப்பாங்க, ஆனால் ஆட்சியில் ரொம்ப நாள் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. அப்போ இந்த குரு கொடுப்பாரு, அட் த சேம் டைம் அதை பறிக்கிறதுக்கு உண்டான வேலையும் செய்வார். ஆனால் ரூல் என்னன்னா இதை நடத்தி கொடுத்துரும். அப்போது யார் வந்து முதல்வர் அப்படின்னா திரு ஸ்டாலின் சார் தான், டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். நீங்க சொன்ன மாதிரி திமுக தான் ஆட்சி அமைக்கும். இப்போ வந்து எவ்வளோ சீட் எந்தெந்த கட்சிகள் வாங்கும் சார்? ஓகே. இப்போது கட்சிகள் எவ்வளோ சீட்டு வாங்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லா கேண்டிடேட்டோட ஜாதகம் அனலைஸ் பண்ணால் தான் நம்ம சொல்ல முடியும். நான் வந்து மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் சர்ச் பண்ணேன். மெஜாரிட்டி வந்து எனக்கு ராசிகள் கிடச்சிது, நட்சத்திரங்கள் கிடச்சிது. பட் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் படி ஜாதக கட்டம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல. அப்போது மெஜாரிட்டி நான் அனலைஸ் பண்ணதில்லை. நம்ம இன் டீட்டெயிலாக நம்ம போக வேண்டாம். அப்போ ஓவராலாக பார்த்தா டிஎம்கே அண்ட் அலையன்ஸ் அவங்களோட பார்ட்டிகள் பார்த்தா 3 டிஜிட்டில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து பழனிசாமி சார் ஏடிஎம்கேல பார்த்தா அவர் நிப்பாட்டின அவரோட கேண்டிடேட் செலெக்ஷன், அப்புறம் எந்தெந்த பிளேஸில் வந்து அவர் கேண்டிடேட்டை நிப்பாட்டினாங்க அப்படிங்கிறதுல சில பிரச்சனைகள் அவர் சந்தித்ததுனால அவங்க வந்து டபுள் டிஜிட்டில் வந்து சீட்ஸ் வாங்குவாங்க. அடுத்து விஜய் சார் வந்து கடகராசியாக இருக்கிறதுனால அந்த கடகத்தை குரு நோக்கி போகிறதுனால நிறையா வந்து ஓட்டு வாங்குவார். ஆனால் சீட்ஸ் எவ்வளோ வாங்குவார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான்.